Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade. வாங்க இன்னைக்கு ஒரு புதுசு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்குள்ளே ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வழி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வெஸ்ட் பெங்காலோட ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் மீன் கூட நம்ம பசலைக்கீரை செய்வாங்க அங்கே. அது ஒரு ரெசிபி சூப்பராக இருக்கும். வெஸ்ட் பெங்காலோட ரெசிபி பேர் இது சிங்ரி பூய். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கீரை கடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். பாருங்கள், சர்வ் பண்ணுறேன். எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, பார்த்த உடனே சாப்பிட்டு தோணும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி. இது கூட நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப ருசி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு செஞ்சு சாப்பிடலாம். அது நல்லாயிருக்கும். ஆப்பத்து கூட சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடாகிடுச்சுன்னா நம்ம இறால் மீன் வாங்கியிருக்கோம் 1/2 கிலோ. அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி மேலே தோலெல்லாம் உடிச்சிட்டு தலையை பிச்சு போட்டு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய தேவையில்லைன்னா நீங்கள் மீன் ஃபுல்லாக கூட வைக்கலாம். சில பேர் தலையோடு வச்சிடுவாங்க, தோல் வச்சிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குன்னா வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் 1/2 கிலோ இருந்துச்சு, கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம் தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி டைம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஆயிலில் நான் ஒரு பிரியாணியில் ஒரு வரமிளகா, கொஞ்சம் பஞ்ச் பருன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மிக்ஸ் ஸ்பைசஸ் இருக்கும், அது போட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கு. ரொம்ப பெரிய சைஸ்னால் ஒன்று, ரொம்ப சின்ன மீடியம்னா 2 போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் வதக்கிடுச்சுன்னா நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்து போட்டுடலாம். காயில் என்னென்ன இருக்குன்னா ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது, 2 கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது. நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரம் அதுவும் அதிகம் எடுக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும் எண்ணெயில். அப்போ தான் உங்களுக்கு காய் பச்சை ஸ்மெல்லாம் போயிடும், உங்களுக்கு கொஞ்சம் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் அதையும் வதக்கிட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை மசாலா, பேசிக் மசாலா தான் போடணும். இதில் மல்லித்தூள், ஜீராத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு மட்டும்தான் போட்டிருக்கு. எல்லாமே 1/2 டீஸ்பூன் இருக்குது. மஞ்சள் தூள் மட்டும் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி இருக்குது. அதுக்கப்புறம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். தேவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பஞ்ச் பவுடர்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் போட்டிருக்கு. அது வெஸ்ட் பெங்காலில் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பேசிக் மசாலா தான் இருக்கும். ஒரு 5 ஸ்பைசஸ் இருக்கும். நம்ம சோம்பு இருக்கும், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வடமிளகாவோட சீடு விதை, அது போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுவாங்க. அந்த மாதிரி போட்டு வச்சுட்டாங்கன்னா எப்போ வேணும் அந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணுறப்போ போட்டுடுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் அதோட ஸ்மெல் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்கும். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெறும் ஜீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஜீரகம் போட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பசலைக்கீரை, கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டேன். நான் ஒரு கட்டு பசலைக்கீரை இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி போட்டிருக்கு. உங்களுக்கு தண்டு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெறும் இலை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த வெஸ்ட் பெங்காலில் தண்டோடு சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கீரை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். கடித்தாலும் ஒரு லைட்டாக ஒரு பர்பிள் கலர் மாதிரி கிடைக்கும். இது வெஸ்ட் பெங்காலோட பச்சையாக இருக்கும். அதனால் இங்கே சில இடத்துல கிடைக்கிது, ராஜா ஸ்ட்ரீட்லலாம் கிடைக்கும். நீங்கள் போய் வேணும்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கட்டு, 1 கிலோ கட்டு விற்கிறாங்க. நான் ஒரு கட்டு தான் வாங்கிட்டு 1/2 கிலோ கட்டு அது சேர்த்து போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ புசு இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா கம்மியாயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை க்ரீன் அவ்வளோ கலர்
இருக்கும். நல்லா அப்படியே இந்த தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெந்து போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மீனெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, இறால் மீனெல்லாம் அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிடணும். இந்த டைமில் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுனால நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் வந்து மூடி ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து 4-5 நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு கறியெல்லாம் வெந்துருச்சுன்னா போதும். ஏற்கனவே வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக தோணுது. அதனால் ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் ஸ்டாண்டிங் டைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜீரா ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பருப்பு ரைஸ் கூட நல்லாயிருக்கும். தோசையில் சப்பாத்தியில் சேர்த்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் 4-5 நிமிஷம் ஸ்டாண்டிங் டைமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக்கெல்லாம் பண்ணுறது இல்லை. நீங்கள் முதல்ல லைக் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு ஒரு தேங்க்யூ. இப்போ பாருங்கள் நான் சர்வ் பண்ணி எடுத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்தா உடனே டெம்டிங்காக இருக்குது. ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா, சுடு ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோதான் அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பசலை கீரை கூட அந்த இறால் மீன் சேர்த்து சுடு சாதத்து கூட ஒரு வாய் போட்டு பாருங்கள். அப்படியே அல்வா மாதிரி கடைஞ்சி உள்ளே போயிடும். அவ்வளோ ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எது ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்காக எவ்வளோ நல்லா ரெசிபிஸ் எல்லாம் கொண்டு வர்றேன். நீங்கள் சரியாக பார்க்குறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் கொஞ்சம் மனசு சரியில்லை. நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்து ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.